இந்த ஓட்டர் இதுன்னு வந்துச்சு. அ ஓட்டர் ஹெல்ப்ன்னு சொல்ட்டு. மை மை ஓட்டர்ன்னு. இந்த இந்த ஆப்பு ஓட்டர் ஓட்டர் ஹெல்ப்லைன். அதுக்குள்ள அதுக்குள்ள போனா, இந்த ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் இத கிளிக் பண்ணா, நம்முடைய ஸ்டேட் இது குடுத்துட்டு, நியூ ஓட்டர்னா நான் ஃபார்ம் 6 ஒரு இடத்துல இருந்து நீங்க இன்னொரு வீடு மாறிட்டீங்க. உங்க ஓட்டு 2 இடத்துல இருக்குன்னா, டெலிஷன் ஃபார்ம் 7, ஃபார்ம் 7 கரெக்ஷன் என்ட்ரீஸ் இதெல்லாம் அட்ரஸ் மாத்துறதுக்கு இதுக்கெல்லாம் இது. இந்த 3 படிவம். இது இல்லாம ஓட்டர் சர்வீஸ் உள்ள போனீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுடைய நோ யுவர் போலிங் ஸ்டேஷன் டீட்டெயில்ஸு, நோ யுவர் டிஓ இதில நீங்க இது பண்ணாலே, உங்களுடைய ஸ்டேட்டு, உங்களுடைய மொபைல் நம்பர் போட்டாலே, நீங்க எங்க இருக்கீங்க என்னன்னு வந்துரும். இப்ப இதில நான் குடுத்துட்டேன்னா, இதில ஓடிபி வந்துரும். ஓடிபி வந்தவுடனே, அந்த ஓடிபிய சென்ட் ஓடிபி குடுத்துட்டேன்னா, ஓடிபிக்கு ஓப்பன் ஆகும் பாக்ஸு. ஓடிபி வந்தோனே நான் ஃபில் பண்ணிட்டேன்னா, என்னுடைய முழு டீட்டெயில் வந்துரும். என்னது? நான் எந்த பாகம், என் ஓட்டர் ஐடி நம்பரு, வார்டு எந்த என்னுடைய வார்டு, சீரியல் நம்பரு, எந்த வார்டு, எந்த இந்த ஸ்கூல், பூத்து. எந்த அட்ரஸ் எல்லாம் அதில வந்துரும். இது இவ்வளோ போதும். செல்லுல இருக்கு. இப்ப இதில நான் சொன்ன ஃபார்ம் 6, 7, 8 இதில நீங்க அந்த 8 இப்ப அட்ரஸ் கிடைச்சு மறுபடியும் 8 இது பண்ணீங்கன்னா, அதில ஓப்பன் ஆகும். அதில போயி நீங்க உங்க பேரு, கீரு டீட்டெயில்லாம் குடுத்துட்டு, ஆதார் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஆதாரு, இல்லாட்டி ரெசிடென்ட் அந்த இது டாக்குமெண்ட்டு ஏதாவது ஒண்ணு குடுத்துட்டு, ஒரு ஃபோட்டோ எல்லாம் குடுத்துட்டு, தகவல்லாம் சரி பார்த்துட்டு, ஒன்ஸு அத இது பார்க்கலாம். ரிவ்யூ பார்க்கலாம். ரிவ்யூ பார்த்துடலாம். பார்த்துட்டு எல்லாம் ஓகேன்னா, அப்ளை குடுத்துட்டீங்கன்னா, உங்க வீட்டுக்கு கார்டு வந்துரும். எல்லாம் வந்துரும்.